Listen. Question கேட்டு listen பண்ணு. அது of course கண்டிப்பா லிசனிங்கிறது முதல்ல வந்தது சார். क्वेश्चन கேட்டு அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை லிசன் பண்ணி அதுல இருந்து அவங்க வாயில இருந்தே வரவழைச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கன்வின்ஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. So, how was the motivation side of the lecture? One is the technical side, selling side. How do you feel? What change it gave? It has given you insight or thought process. Any changes came? Like you may be thinking something different. But after this lecture, did you feel anything? Yes, sir. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபைனலாக நான் போய் எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்னோட கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இல்லைன்னா என்னோட கிளினிக் என்வரான்மெண்ட்டில் பேஷண்ட் ஏதாவது மேபி நாங்கள் இங்கெல்லாம் காஞ்சிபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் அவேர்னஸ் வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அது ஃபாலோ பண்ணுறதில்ல சில டெக்னிக்ஸ் ஸ்டெரிலைசேஷன்லாம் நாங்கள் 100% வராது, 100% கூட கொடுக்குறோமான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு பயத்தில் நாங்கள் போய் அவங்க கிட்ட எப்படி இருந்தது என்னோட ட்ரீட்மெண்ட், ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுல எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுச்சு. So, you have given a very wonderful statement. See, by asking feedback, are you going to grow or going to come down? Definitely I'm going to. Yes. See, this is why we are not asking questions. நெகட்டிவாக கொடுத்துருவாங்களோன்ற ஒரு பயத்தில் தான் இது நான் வரைக்கும் அது கேட்டதில்லை. See, இன்னைக்கு tomorrow if somebody gives a negative review, how you will handle it? Today I covered that also. அதுதான் சொல்கிறேன். You have to say thank you to them. Thank you so much, sir. And if anything is wrong on our side, we have to ask apology. நிச்சயமாக சாரி சொல்லணும், தப்பே கிடையாது. ஏன்னா பேஷண்ட்ஸ் ஆர் ஆஸ் ஈக்குவல் as us. எந்த பாயிண்ட்ல நம்ம சொல்றாங்கன்னு சொல்லி ஸ்பெசிஃபை சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு ஆன்சர் தருவேன் சார். இல்லை I'm just if they pinpoint anywhere any wrong, first of all we may have to say sorry. சரி, ட்ரீட்மெண்ட் பார்ட்ல சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி சாரி நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு That one line itself is enough. You don't have to explain anything. You know, once a person says sorry, you don't have to explain. He has acknowledged it. ஒரு person defend பண்ணும்போது he will keep on telling excuses or ideas. Okay, so நீங்கள் சாரி சொல்லிவிட்டு அவங்க பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாலே they will feel bad. They will say இல்லைப்பா பரவாயில்ல அதுக்காக சொல்லலை. So they will become the receiving side. When you ask sorry, you are always at the top. நம்ம என்ன நினைக்கிறோம், சாரி கேட்டால் ஏதோ நம்ம கீழே போயிடுறோம். இல்லை, சாரி கேட்டு நம்ம உயர்வடைகிறோம் அவங்க முன்னால். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். I want any one of you to give some more feedbacks. Anyone? Sir, you want to give feedback? Just because, see, every person is different, so every perception is different. Louder, sir. Your name, please. Because it has totally changed our thinking about how we are selling our practice. Closer. Yeah, it's totally changed our thinking about how we are selling our practice. Yeah, the main point is that we should make the patient talk more rather than me talking. Thank you very much. Please have a seat. What about you? Louder, please. I am Dr. Amanda Suresh. I am from Bengaluru. We practice together, me and my husband, Dr. Suresh. We have a group practice. இன்னைக்கு ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா ஜூனியர் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணும்போது தேடி கன்சல்டேஷன்ஸ் வி பீன் திங்கிங் ஆக்சுவலி அது தப்புன்னு. தட்ஸ் அ குட் ஐடியா. நான் சொல்லிட்டே இருப்பேன் நம்ம பண்ணாலும் ஆனால் வி கான் டோட்லி ரிலே ஆன் த ஜூனியர்ஸ். ட்ரீட்மெண்ட் அவங்களே கம்ப்ளீட் பண்ணணும் விட முடியல. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் வி ஹேவ் டு டூ. அதுக்கு உட்காரும் போது க்ரௌட் சேர்த்துனா தேடு கன்சல்டேஷன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ரூட் கேனலுக்கு அவங்க சொல்லும்போது ரூட் கேனல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜூனியர் டாக்டர் என்ன கன்வே பண்ணுவாங்கன்னா 3000 ஆகும், இவ்வளோ தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். ஆனால் நாங்கள் பேசும்போது வீல் டெல் ஆல் த பெனிஃபிட்ஸ். இவ்வளோ ஆகும், 2 தடவை டெக்னிக் 3 விசிட் வருவீங்க, 3/4 மணி நேரம் 1 தடவை ஆகும், இவ்வளோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி மொத்தத்துக்கு சேர்த்து 3000 ஆகும்னு நான் சொல்லுவேன். So there's a difference in the statement. நம்ம வேற மாதிரி பேசுறோம், அவங்க வேற மாதிரி பேசுறாங்க. See, that is why by experience you invariably get 50% of what I taught. The rest 50% or 80% or 20%, it depends. It comes from training. You know, that's why you have to go for training. We all have done something in life, achievements in life. Everybody is an achiever. That's why I acknowledge in the first, everyone is an achiever.
Did you remember the slide? You turned to the person next and said, everyone is an achiever. Why? Because we have achieved, that's why we are here. Thank you for your valuable feedback. God bless. Yes. Only one thing is, you have to train your assistants. See, today you are the leader of your clinic. Okay, you know your assistants are doing wrong. See, that's you are realizing today. Tomorrow, whatever I taught you, when you teach them tomorrow, take 1 hour class. I ask you one question. How much time do you spare in training them? நீங்கள் உங்கள் ஜூனியர் டாக்டர்ஸை உட்கார வச்சு எவ்வளோ டைம் ஸ்பேர் பண்ணுறீங்க? செப்பரேட் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற 3 hours. Okay. I just want to give a break. Now my assistant Nayan is there. Dr. Nayan, how much time I spend in training you? In a week or in a day? In a day, sir. Louder, please. In a day, sir spends almost 3 to 4 hours. Almost like in a one day, almost like 1 hour interval. See, what he meant to say is, most of the time we will be discussing on improving our practice only. We don't chit-chat unwantedly. The point here is, particularly I have a whiteboard, I have a flip chart, I have a small training center where I put all my staff. On Wednesday, team is very important. That gentleman said team is very important. So you have to teach your reception staff, your IMA, how to behave. Take classes, show some videos, small little things if you show. See, I am telling you, corporate hospitals, they have a formula of training. We can also earn like corporate provided if we do all the corporate trainings. Corporates doesn't launch a product, they do a research. இப்போ ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க, 10-20 பிரான்ச் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீ இண்டக்ஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னால் நீ இப்படி தாம்மா பேசணும், நீ இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு 3 ஹவர்ஸில் கவர் பண்ணியாச்சு. நீங்கள் போய் எஜுகேட் பண்ணணும் உங்களுடைய ஜூனியர் டாக்டர்ஸை, உங்களுடைய அசிஸ்டன்ட்ஸை. சரி, அன்ட்ரெயின்ட் பீப்புள்கிட்ட இருந்து யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ். By experience, you know certain things, but if you train them, they can work at ungalavukku they can convince. My Dr. Subha, please stand up. Subha is managing my Ashok Nagar branch. She charges more than what I charge, but patients are happy. I ask only one question: how much you charge? Sir, I charge this much money. Subha, are they happy with what you charged? Yes sir, I convinced all the protocols you gave me. So if they are happy and if doctor is confident, it's okay. See, this is what training brings. See, money is on the table. Money is nowhere going out. We are only throwing the money out by not spending time with patients, by not giving attention to patients. We just say, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்சல்டிங் பண்ணிவிட்டு அடுத்த கேஸ் பண்ண போயிடுறோம். அப்படி பேஷண்ட் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, பேஷண்ட்டை போய் 2 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்கள்ட்ட போய் டைம் இருந்தால் பேசணும். முக்கியமான கேஸாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லணும், மேடம் ஐ எம் இன் அ கேஸ் ஆல்ரெடி, ஸோ ஐ கேனாட் ஸ்பேர் மை டைம், பட் ஐ வாண்ட் டு டாக் டு யூ பர்சனலி ஃபார் யுவர் ட்ரீட்மெண்ட். கேன் யூ கிவ் மீ another half an hour or can you come by tomorrow evening or tomorrow morning? Definitely, when you ask a permission, patient will say, கண்டிப்பாக வரேன் மேடம். So always it is asking and giving value. You ask patients. See, nowadays India is becoming like US. Patients are very informative, very elite. நம்ம வந்து patient class is very classy now. You have to be one step more classy than attracting them. So any more feedbacks? Dr. Vidya, any feedback? Any feedback from the, yeah, okay, please. Any feedback? I don't know whether this will come. Any feedback? Anyone, sir, feedback? Feedback? Ma'am, feedback? Speak. Thank you so much for your valuable support, sir. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. இதனால வரைக்கும் எங்களுக்கு என்னென்னலாம் நாங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிறோமோ அதை எப்படி கரெக்ட் பண்ணி எப்படி எங்கள் பேஷண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு வேல்யூபிள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது we came to know this. Thank you so much. Feedback? Any feedback? Thank you personally.